வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு நடிப்பில் உருவாகியிருக்கும் ஜனநாயகன் படத்தின் சம்பளம் விவரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஹைப் இருந்த படங்களில் ஜனநாயகனும் ஒன்று. விஜயின் கடைசி படம் இது என்பதால் இப்படத்தின் ஷூட்டிங் தொடங்கியதில் இருந்தே அதற்கான எதிர்பார்ப்பு ஜெட் வேகத்தில் அதிகரித்தது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறையில் ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் சென்சார் பிரச்சனையால் அப்படம் ரிலீஸ் ஆகாமல் முடங்கி போனது. அதன் பின்னர் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டதால் ஜனநாயகன் படம் கடந்த 6 மாதங்களாக ரிலீஸ் ஆகவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து ஜனநாயகன் படம் திரைக்கு வர தயாராக உள்ளது. ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் தமிழகம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திரையரங்குகளில் பிரம்மாண்ட கட் அவுட்கள் வைத்து அலங்காரம் செய்த வண்ணம் உள்ளனர். விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் திரைப்படம் ஏற்கனவே லீக் ஆகிவிட்டாலும் அதை தியேட்டரில் பார்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். அதனால் அப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வசூலை வாரி குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளின் சம்பள விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜனநாயகன் படத்தின் நாயகன் விஜய் தான் அதிக சம்பளம் வாங்கி இருக்கிறார். அவருக்கு ரூபாய் 220 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாம். அவருக்கு அடுத்தபடியாக அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் என்றால் அது பாபி தியோல் தான். அவருக்கு ரூபாய் 8 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அவர் இப்படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்துள்ளார். இப்படத்தில் மற்றொரு வில்லனாக நடித்துள்ள நடிகர் பிரகாஷ் ராஜ் ரூபாய் 5 கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகைகளில் பூஜா ஹெக்டேவுக்கு தான் அதிக சம்பளமாம். இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்துள்ள அவருக்கு ரூபாய் 6 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு அடுத்தபடியாக இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகை பிரியாமணிக்கு ரூபாய் 3 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர இப்படத்தில் நடித்துள்ள மற்றொரு நடிகையான மமிதா பைஜுவுக்கு மிக முக்கிய கதாபாத்திரமாக இருந்தாலும் அவர் ரூபாய் 75 லட்சம் சம்பளமாக பெற்றுள்ளாராம். ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கியுள்ள வினோத்துக்கு ரூபாய் 25 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாம். அவருடைய கெரியரில் அவர் வாங்கிய அதிகபட்ச தொகை இதுவாகும். அதேபோல் இப்படத்திற்கு இசையமைத்துள்ள இசையமைப்பாளர் அனிருத்துக்கு ரூபாய் 13 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாம். இது தவிர இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கௌதம் மேனனுக்கு ரூபாய் 3 கோடியும், நடிகர் நரேனுக்கு ரூபாய் 2.5 கோடியும் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.